Perfect. Perfect. இன்னைக்கு நம்ம ஆரஞ்சு ஜூஸ் யூஸ் பண்ணி கோகோனட் ஃப்ளம் கேக் தான் செய்ய போகிறோம். இந்த கேக் ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும். ஆரஞ்சு ஜூஸ்னு சொன்ன உடனே ஊற வைக்கவோ கொதிக்க வைக்கவோ போகிறோம்னு நினைக்காதீங்க. இன்ஸ்டண்ட்டாக தான் செய்ய போகிறோம். கேக் பேக் பண்ணுறதுக்கு கடாய், குக்கர், பேன், ஓவன் எதுவுமே வேணாம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிரியங்கா ஹாட் ஃபுட். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை பேனில் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு மெல்ட் ஆகட்டும். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கரைஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் தண்ணி தான். தண்ணி சேர்த்ததும் ஹீட்லேயே நல்லா கலந்து விட்டால் மறுபடியும் அது மெல்ட் ஆகிடும். இப்போ இதில் 80 கிராம் பட்டர் சேர்த்து கலந்து விடுங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணலை. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அந்த ஹீட்லேயே 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டியும் 1/4 கப் பிளாக் ரைஸினும் 1/4 கப் நட்ஸும் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரியும் பாதாமும் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இதையெல்லாம் கலந்து விட்டுட்டு இதில் மொத்தமாக 2.5 கப் மாவு சேர்த்துருக்கேன். 1 கப் மைதாவும் 1.5 கப் கோதுமையும் கலந்து செய்யலாம்னு. நீங்கள் மைதாவோ கோதுமையோ ஏதாவது ஒரு மாவு சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் செய்கிறோம்னா நம்ம எப்பவும் ஒரே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். 1/4 கப் ஆரஞ்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் 1 கப் சர்க்கரை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்து ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பேட்டரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் 1/4 கப் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இதில் 1/4 கப் தேங்காய் துருவலும் 1 டீஸ்பூன் வெண்ணிலாவும் சேர்த்து கலந்துட்டு இந்த பேட்டர் பேக் பண்ணுறதுக்கு ஒரு கேக் பேனில் ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மாவும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட்டர் சீட் போடுறதா இருந்தால் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பட்டர் சீட் போட்டுக்கோங்க. இந்த பேனில் மிக்ஸ் பண்ண பேட்டரை சேர்த்து டேப் பண்ணிக்கோங்க. பேட்டரில் ஹோல்ஸ் இருக்கும், அதுக்காக தான். இப்போ இது மேலே பேக்கரி ஸ்டைலில் இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் டூட்டி ஃப்ரூட்டி, தேங்காய் துருவல், பிளாக் ரைஸின், முந்திரி இதெல்லாம் எடுத்திருக்கேன். அதை மேலே கார்னிஷ்க்கு வச்சுக்கலாம். தேங்காய் துருவல் பேட்டரில் கலக்கும் போதும் கார்னிஷ்க்கு சேர்க்கும் போதும் நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு நம்ம கிரில் பண்ண நெட் பேஸ்கெட் வச்சுருப்போம்ல, அதை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு கொஞ்சம் அடிகனமான ஒரு கப் எடுத்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே கேக் பேன் வச்சு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கேக் பேக் பண்ணுறப்ப 35லேருந்து 40 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கத்தி இல்லை ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்குதுல்ல, இது பெர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. மேலே தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கணும். இது கொஞ்சம் கூட ஹீட் இல்லாமல் ஃபுல்லாக சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு சைடில் எடுத்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம நார்மலாகவே தேங்காய் வச்சு ஸ்வீட்ஸ், அப்பம், ஆப்பம் எது செஞ்சாலும் அது சாஃப்டாக தான் இருக்கும். ரெசிபி சாஃப்டாக வரணுங்கிறதுக்காகவே நம்ம தேங்காய் சேர்ப்போம். அது சமைக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் நம்ம தேங்காய் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. டேஸ்ட் அட்டகாசமாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த கோகோனட் ப்ளம் கேக் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இந்த கோகோனட் ப்ளம் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிரியங்கா ஹாட் ஃபுட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.